ஓகே. ஸோ இப்ப வந்துட்டு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ஸ் அத ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு EC2 கன்சோல் ஒண்ணு ஓப்பன் பண்ணிக்கோங்க சைட்ல. ஓகே. ஸோ இப்ப வந்துட்டு நம்ம ஒரு லான்ச் டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சைட்ல பாருங்க. ஓகே. லான்ச் டெம்ப்ளேட்ஸ் போய்க்கோங்க. கிரியேட் குடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இதுக்கு வந்துட்டு my-asg- டெம்ப்ளேட்ன்னு குடுத்துக்கோங்க. ஸோ இது ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்க்காக நம்ம ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்றோம். மேம் டெம்ப்ளேட் மீன்ஸ் மேம் நாங்க இது கிரியேட் பண்ணி பார்த்ததே இல்ல மேம். இன்னைக்கு தான் யூஸ் பண்றோம். இன்னைக்கு அதனால இப்ப EC2 இன்ஸ்டன்ஸ கிரியேட் பண்ணி பண்றதுக்கு பதிலா நம்ம டெம்ப்ளேட் வச்சு நம்ம இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது ஆட்டோ வந்து ஸ்கேலிங்க்குன்னு ஒவ்வொரு பர்பஸுக்கான ஒரு டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டு அதுல நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாமாங்க மேம்? ஆமா, ஆமா. ஸோ இது வந்துட்டு நம்ம மேனுவலா ஒரு தடவ கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ அந்த டெம்ப்ளேட்ட உங்களுக்கு எத்தன தடவ வேணுமோ நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்க வந்துட்டு ஆ இது யூஸ் பண்ணி நீங்க இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்க மேம். ஓகே. டெம்ப்ளேட்ன்னு குடுத்துக்கோங்கடா. இல்லன்னா ஜஸ்ட் TEMPன்னு போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ அத அப்படியே காப்பி பண்ணி வெர்ஷனுக்கு வேணா வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்புக்கு நம்ம கிரியேட் பண்றது தான். ஸோ ப்ரொவைட் கைடன்ஸ் இருக்கு. ஸோ கைடன்ஸ் வேண்டாம். நம்மளே பண்ணிக்கலாம். டேக்லாம் எதுவும் வேணாம்டா. ஏன்னா நம்ம எதுவும் பெருசா ப்ராஜெக்ட் கீழ ஒர்க் பண்ணல. ஸோ நம்மளா பண்றதுனால இதெல்லாம் எதுவும் வேணாம். சோர்ஸ் டெம்ப்ளேட்டும் இல்ல. நம்ம நியூவா தான் கிரியேட் பண்றோம். ஓகே. ஸோ இப்போ OS ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஏதாச்சும் டெம்ப்ளேட்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தா, அத இங்க சூஸ் பண்ற மாரி இருக்குமா அதோடது மேம்? வந்துட்டு அந்த இத யூஸ் பண்ணிக்கோ. அதோட கான்ஃபிகரேஷன்ஸ எடுத்துக்கோ. ஓகே. ஓகேங்க மேம். ஓகே. ஸோ வந்துட்டு Amazon Linux 2 குடுங்க. இதுல ரீசன்ஸ்ல எதுவும் இல்லையா? ப்ரௌஸ் மோர் AMI குடுத்துக்கோங்க. அதுல போயிட்டு நம்ம எப்பவுமே சூஸ் பண்ணுவோம் இல்லையா? Amazon Linux அது குடுத்துக்கோங்க. ஃப்ரீ டயர் எலிஜிபிள் இருக்கு பாத்தீங்களா? Amazon Linuxன்னு. ஃபர்ஸ்ட் அது ஃப்ரீ டயர் இருக்கா? ஓகே. அது கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஏஎம்ஐ தானுங்க மேம்? AMI தான் இது. OS சூஸ் பண்றோம். ஓகே. இன்ஸ்டன்ஸ் டைப் வந்துட்டு T2 மைக்ரோ. ஃப்ரீ டயர் எலிஜிபிள் இருக்குல்லடா மேல. T3 மைக்ரோ ஓகே. T3 மைக்ரோ. ஓகே. T3 மைக்ரோ ஓகே. சூஸ் பண்ணிட்டேன். கீபேட் வந்துட்டு ஆல்ரெடி உங்ககிட்ட டவுன்லோட்ஸ்ல இல்லனா டவுன்லோட் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அது யூஸ் டிஸ்பேர். பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகேங்க. ஸோ செக்யூரிட்டி குரூப்பும் ஓப்பன் ஆக்சஸ் சூஸ் பண்ணுங்க. அவைலபிலிட்டி ஜோன். அவைலபிலிட்டி ஜோன் வந்துட்டு 1A குடுத்துக்கோங்க. டோன்ட் மேட்ச் த இன்ஸ்டன்ஸ் சப்நெட். இன்ஸ்டன்ஸ்ல என்னடா இருக்கு? 1C இருக்கு. 1C சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ. என்ன 1A வந்து லாஸ்டா காமிக்கும்னு நினைக்கிறேங்க மேம் அதுல இல்ல. சப்நெட்ல. சப்நெட்ல அவங்க 1C சூஸ் பண்ணிருக்காங்க. சோ இங்க நம்ம கீழேயும் 1C சூஸ் பண்ணனும் இப்போ. எஸ் மேம். ஓகே. ஸோ இது செக்யூரிட்டி குரூப்ஸ் வந்துட்டு அந்த ஓப்பன் ஆக்சஸ் வச்சிருப்பீங்க இல்லையா? அது குடுத்துக்கோங்க. ஓகே மேம். அவ்வளவுதான். இதுல எதுவும் பண்ண தேவை? ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்கட்டும். நம்ம எதுவும் புதுசா ஆட் பண்ண வேணாம். அதுல இருக்கிறதே ஓகே தான். ஓகே ஒரே மேம். நிமிஷம். வால்யூம் 1 8 GB இருக்குதானே? ஓகே தான். லான்ச் டெம்ப்ளேட் குடுத்துருங்க அவ்வளவுதான். மேம் இதுலயும் எதுவும் கொடுக்க தேவையில்லைங்களா? இது வந்துட்டு EC2 இன்ஸ்டன்ஸ்ல இருக்கிற அந்த அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்லையா? எக்ஸ்ட்ரா அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அதே தான் இதுவும். அங்க நம்ம ஏதாவது குடுக்குற மாதிரினா நம்ம இங்கேயும் குடுக்கலாம். ஓகே. லான்ச் டெம்ப்ளேட் கொடுத்துட்டோம் மேம். குடுத்துடலாம்டா. ஓகே. ஸோ இது கிரியேட் ஆகட்டும். நம்ம வந்துட்டு லோட் பேலன்ஸர் போயிடலாம். சாரி ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் போங்க.
வந்துட்டேங்க மேம். ஓகே. ஸோ இதுல வந்து சூஸ் ஈஸி டூ ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ஸ். கீழ வந்துட்டு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ஸ் எதுவும் இல்லையா? ம். இது ஆட்டோ ஸ்கேலிங் வந்துட்டு ஈஸி டூ ஃபீச்சர் தானே ஓப்பன் பண்ணீங்க? மேம் ஈஸி டூ ஃபீச்சர்ல தான் மேம் பண்ணேன். இல்லன்னா இது க்ளோஸ் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். கீழ ஈஸி டூ ஃபீச்சர் இருக்குல்லடா, அது குடுங்க. இதுவாங்க மேம்? கீழ. ஃபீச்சர்ஸ்ல இருக்கு இல்லையா? அது கிளிக் பண்ணுங்க. ஓகே. கிரியேட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் போங்க. ஓகே. ஸோ இதுக்கு வந்துட்டு நேம் குடுங்க. my-asgன்னு. ஸோ டிஃபால்ட் விபிசி இதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட் நீங்க கிரியேட் பண்ண டெம்ப்ளேட் குடுங்க. எஸ் மேம். ஓகே. ஸோ வெர்ஷன் டிஃபால்ட்டா இருக்கிறது தான். எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஓகேடா. நெக்ஸ்ட் குடுங்க. ஓகே. ஸோ விபிசி வந்துட்டு டிஃபால்ட்டே இருக்கட்டும். அவைலபிலிட்டி ஜோன்ஸ் ஓகேங்க வந்துட்டு மேம். கிளிக் பண்ணுங்க. இதுல 1C குடுத்தோமா, நீங்க இதுல எவ்வளவு வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 1Cன்றனால 1 மட்டும் இருக்கட்டும். ஏன்னா காஸ்ட் எதுவும் தேவையில்ல. ஸோ 1 மட்டும் இப்போதைக்கு செலக்ட் ஓகே. பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் பண்ணுங்க. ஓகேங்க மேம். டிஸ்ட்ரிபியூஷன் அதெல்லாம் ஓகே தான். இதுலயே இருக்கட்டும். டிஃபால்ட் மேம் இருக்கட்டும். ம். ஜோன் டிஸ்ட்ரிபியூஷன் இது என்னதுங்க மேம்? லைக் நம்ம சூஸ் பண்ற அவைலபிலிட்டி ஜோனுக்கு டிஸ்ட்ரிபியூட் அக்ராஸா நம்ம பண்றது. யூஸ் பண்றோமா? இல்ல வந்துட்டு ஒரு ஜோன் மட்டும் குடுக்குறீங்களா? அப்படின்ற மாரி. நம்ம அக்ராஸ் தான் யூஸ் பண்றோம். ஏன்னா பெஸ்ட் எஃபர்ட்லயே இருக்கட்டும் அப்படின்ற மாரி. ஓகே. ஓகேங்க மேம். அத குடுத்துட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். குடுத்து ஆ. ஸோ அட்டாச் டு அன் எக்ஸிஸ்டிங் லோட் பேலன்சர். இப்போதைக்கு நோ லோட் பேலன்சரே குடுங்க. லோட் பேலன்சர் வேண்டாம். ஓகேங்க மேம். ஓகே. கீழ ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. இது எதுவும் கிளிக் பண்ண வேண்டாம். இதெல்லாம் ஏதோ அட்வான்ஸ் செட்டிங்ஸ் தான். ஜஸ்ட் கீழ போயிடுங்க. ஓகேங்க மேம். ஆ. ஹெல்த் செக். இது எது டர்ன் ஆன் பண்ணுங்க? அதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம். ஹெல்த் செக்ஸ்லாம் எதுவும் இப்போதைக்கு நம்ம குடுக்க போறதில்ல. ஸோ நெக்ஸ்ட் குடுத்துருங்க. ஓகேங்க மேம். எஸ் மேம். ஓகே. ஸோ இங்க கெப்பாசிட்டி நம்ம அந்த ஒரு டயகிராம் பார்த்தோம் இல்லையா? அந்த இதுதான் நம்ம இங்க பண்றோம். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, எவ்ளோ ஸ்கேல் ஆகணும், எவ்ளோ வந்துட்டு டிசைர்டு கெப்பாசிட்டி இருக்கணுன்றத நம்ம சூஸ் பண்ண போறோம். ஸோ டிசைர்டு கெப்பாசிட்டி ஓகே. 1லயே இருக்கட்டும். ஏன்னா இதுக்கு மேல நீங்க கான்ஃபிகரேஷன் குடுக்க வேணாம். காஸ்ட் வரும். ஸோ 1ல இருக்கட்டும். மினிமம் ஓகேங்க. கெப்பாசிட்டியும் 1ல வைங்க. மேக்ஸிமம் 3ல வைங்க. ஸோ 3 இப்ப வரைக்கும் தான் வந்து கிரியேட் ஆகணும். ம். இது எப்படி ஒர்க் ஆகும்னா வந்து சர்வர் ஏன்னா யூசர்ஸ் அதிகமாக ஒவ்வொரு சர்வரா வந்து கிரியேட் பண்ணும். ம். 3 வரைக்கும் கிரியேட் பண்ணும். கரெக்ட். ஆமா. ஓகே. ஓகேங்களா? ஸோ ஸ்கேலிங் பாலிசிஸ்ல வந்துட்டு டார்கெட் ட்ராக்கிங் இருக்கு பார்த்தீங்களா? அத குடுத்துக்கோங்க. எஸ் மேம். ஸோ இது எதுக்குங்க டார்கெட் மேம்? இது என்னன்னா டார்கெட் பொறுத்து நம்மளுக்கு ஒரு டார்கெட் இருந்தா தானே நம்ம ஸ்கேலிங் பாலிசியே வரணும். எக்ஸ்ட்ராவா வந்துட்டு நம்மளுக்கு கிரியேட் ஆகணும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம வந்துட்டு இத அட்ஜஸ்ட் பண்றோம். ஸோ இவ்ளோ கெப்பாசிட்டின்றது போயிடுச்சு, இல்லன்னா சிபியூ யூட்டிலைசேஷன் இவ்ளோ வைக்கிறோம். அது அதிகமாயிடுச்சு அப்படிங்கும்போது நம்மளுக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். ஓகேங்க மேம். ஓ! ஓகே மேம். ஓகேங்களா? ஸோ ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. பார்த்துக்கிறேன். டார்கெட் ட்ராக்கிங் பாலிசி வச்சிருக்கோம். சிபியூ யூட்டிலைசேஷன் பொறுத்து தான் நம்மளுக்கு அதிகமாகும்னு சொல்லியிருக்கோம். ஓகே. ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, டார்கெட் வேல்யூ வந்துட்டு இப்போ உங்களுக்கு 50 யூசர்ஸ்க்கு மேல நெறைய வந்துட்டே இருக்காங்க. அது 300 செகண்ட்ஸுங்கும்போது உங்களுக்கு வந்துட்டு 5 மினிட்ஸா? இல்ல. 5 மினிட்ஸ் தானே? 3 ஆமா. ஓ! ஓகே 300 மேம். இல்ல சொல்லுங்க 300 செகண்ட்ஸ் எவ்வளோ மினிட்ஸு? மேம் 300 செகண்ட்ஸ். ஓகே மேம். 5 தானே? 5 மினிட்ஸ் தான். ஆ. ஆமா மேம். ஸோ அது வரைக்கும் வந்துட்டு இவ்வளோ யூட்டிலைசேஷன் இருந்தா ஓகே. இல்ல அதுக்கு அந்த 5 மினிட்ஸ்ல இவ்வளோ யூட்டிலைசேஷன் தாண்டிடுச்சு அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நியூவா இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆகுற மாரி நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்க மேம். ஓகேங்களா? ஸோ அப்படியே கீழ மேம் இப்ப ஸ்க்ரால் இங்க பண்ணுங்க. 300 டைப் பண்ணணுமாங்க மேம்? இல்ல. தேவையில்ல. மேம் அது டைப் பண்ற மாரி தான் இருக்குன்னு நெனைக்கிறேங்க மேம். அது இல்லனாலும் டிஃபால்ட் 300 எடுத்துக்கோ. நீங்க டைப் பண்ணிடுங்க இல்லன்னா. ஓகே.
300 வேணா டைப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போதைக்கு நம்ம எந்த பண்ணியிருக்கேன். பாலிசியும் செட் பண்ணல. ஸோ ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. ஓகே மேம். அடிஷ்னலா மேம் எந்த எதுக்காக மேம் பாலிசி செட் பண்றோம்? ஐ மீன் பண்ணுவோம். பாலிசி வந்துட்டு எதுக்காகனா, இப்ப நம்ம மேனுவலா கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம்ல. இந்த மேனுவலா கிரியேட் பண்றதே ஆமா. வந்துட்டு நம்ம பாலிசி செட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த டிசைர்ட் கெப்பாசிட்டி இது இருந்தா அத யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா இவ்ளோ இதுக்கு இருக்கு அப்டின்னா, அ ஒண்ணு இதுக்கு மேல அத டெர்மினேட் பண்றதுக்கும், இல்லன்னா அத கிரியேட் பண்றதுக்கும், நம்ம எல்லாத்துக்குமே பாலிசி செட் பண்றதுக்கு. ஸோ நம்ம இங்க எந்த பாலிசி செட் பண்ணல. ஏன்னா நம்ம கஸ்டமா கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்க மேம். ஓகே. ஸோ கொஞ்சம் அப்டியே ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. எஸ் மேம். ஓகே. ஸோ ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் கிரியேட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் குடுத்துறட்டாங்க மேம். நெக்ஸ்ட் குடுத்துருங்க. ரிவ்யூ காட்டும்னு நெனைக்கிறேன். நோட்டிஃபிகேஷன் எதுவும் வேண்டாம். இது வேணுங்கும்போது நீங்க எஸ்என்எஸ்ல சப்ஸ்கிரிப்ஷன் குடுத்துட்டு, நீங்க இமெயிலோட இது கனெக்ட் பண்ணா ஓகே. உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். பட் நமக்கு இப்பவே காஸ்ட் வரும். ஓகே. அதனால தான் உங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸ் செட்டிங்ஸ்ல கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்றேன். ஓகேங்க மேம். டாக்ஸ் எதுவும் வேண்டாம்டா. ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம குடுத்த எல்லா மேனுவல் கான்ஃபிகரேஷனும் ஒரு ரிவ்யூ மாரி இங்க இருக்கும். இதுல நீங்க இன்கேஸ் ஏதாவது ஓகே. மாத்தணும்னு நெனச்சீங்கன்னா, அங்கங்க நீங்க எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்க. ஓகே. ஸோ வந்து ஜஸ்ட் கிரியேட் குடுத்துருங்க. ஸோ இது டக்கு டக்குன்னு நம்ம கொஞ்சம் ஆன்சர்ஸ் இதெல்லாம் என்ன நம்ம அவுட்புட் எல்லாம் பார்த்ததும் கையோட டெலீட் பண்ணிருங்க. நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அத நான் ஓகேங்க ஷேர் மேம். பண்றேன். ஓகே. ஸோ வந்துட்டு ஓகேங்க மேம். EC2 இன்ஸ்டன்ஸ் போய் பாருங்க. உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கும். ஸோ நம்ம கான்ஃபிகரேஷன் எல்லாமே கரெக்ட்டா வந்திருக்கு அப்படிங்கும்போது, நம்மளுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிருக்கணும். இன்ஸ்டன்ஸ் போய்க்கோங்க. எதுவும் கிரியேட் ஆகலையா? ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. மேம் எதுவும் கிரியேட் ஆகலைங்க. இது ஆட்டோ ஸ்கேனிங் குரூப் போங்க. ஆக்டிவா இருக்கா அந்த மாரி ஏதாச்சும் பாருங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க. அப்டேட்டிங் கெப்பாசிட்டின்னு இருக்கு. எஸ் மேம். ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கடா. ஸ்டேட்டஸ் ஹைஃபன் வந்திருக்குங்க மேம். ஓகே. ஸோ அகைன் ஒரு தடவ ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணலாம். வந்துருச்சுங்க மேம். இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஓகேங்களா? ஆயிடுச்சுங்க மேம். ஓகே. ஸோ நம்ம கான்ஃபிகரேஷன் கரெக்ட்டா பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டெம்ப்ளேட் வச்சு நம்ம குடுத்த ஆ எல்லா கான்ஃபிகரேஷனுக்கும் ஏத்த மாரி நம்மளுக்கு வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல வந்துட்டு இன்னொன்னு ஓகே. என்னன்னா, லோட் வந்துட்டு நம்ம லோட் பேலன்ஸரோட கனெக்ட் பண்ணி, அது மூலியமா நம்ம லோட அதிகப்படுத்தி, ஒரு லோட் கமாண்ட் இருக்கு. ஸோ அந்த கமாண்ட குடுத்தீங்க அப்டின்னா, உங்க CPU யூட்டிலைசேஷன் பிஸி ஆகும். CPU பிஸி பண்ணும். ஸோ பிஸி ஆகும்போது என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுக்கு புது இன்ஸ்டன்ஸ் நியூவா கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் காஸ்ட் வரும். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு எப்படி ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் கிரியேட் பண்றது, அத வச்சு எப்படி அது இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்குன்றத நீங்க இதுல பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஹேண்ட்ஸ் ஆன்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? மேம். ஓகே. ஸோ ஒரு டெம்ப்ளேட் வச்சு எப்படி வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றதுன்றத வேணா ஒரு தடவ பார்த்துறீங்களா? எஸ் மேம். EC2 போய்க்கோங்க. எஸ் மேம். லான்ச் டெம்ப்ளேட்ஸ் போய்க்கோங்க. அந்த டெம்ப்ளேட்ட வந்துட்டு சூஸ் பண்ணுங்க. ஆக்ஷன்ஸ் போங்க. ஓகே. ஸோ இதுல வந்துட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ் ஃப்ரம் டெம்ப்ளேட். கிளிக் பண்ணிட்டாங்களா? பண்ணுங்க. ஸோ இத பார்த்ததுமே நம்ம மேம் இப்போ ஆ. EC2 கிரியேட் பண்றப்போ அந்த ஆட்டோ ஸ்கேலிங் வந்து கான்ஃபிகர் பண்ண முடியாதாங்க மேம்? இப்படி இல்ல டெம்ப்ளேட் மூலியமா தான் பண்ண முடியுமா? இல்ல. நீங்க EC2 இன்ஸ்டன்ஸ் வச்சு நீங்க பண்ணிக்கலாம். அங்க வந்துட்டு நீங்க என்னன்னா,
டெம்ப்ளேட் மோஸ்ட்லி நம்ம டெம்ப்ளேட் தான் குடுப்போம். ஏன்னா, ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்புக்கு வந்துட்டு நம்ம டெம்ப்ளேட் வச்சு தான் குடுக்க முடியும். அங்க போயிட்டு நம்ம மேனுவலா லோட் பேலன்ஸருக்கு மாரி நம்ம இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டு அட்டாச் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் டெம்ப்ளேட்டே நம்ம குடுத்துட்டோம்னா, அந்த டெம்ப்ளேட்டுக்கு ஏத்த மாரி இன்ஸ்டன்ஸ் சூஸ் பண்ணிக்குவோம். நம்ம அந்த இடத்துல குடுக்கக்கூடிய அந்த மேனுவல் கான்ஃபிகரேஷன ஒரு டெம்ப்ளேட்டா நம்ம எல்லாத்தையும் செட்டப் பண்ணி அதுகிட்ட குடுத்துர்றோம். சோ தட் அத எக்ஸ்ட்ராவா கிரியேட் பண்ணும்போது, இந்த கான்ஃபிகரேஷன்ல உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும். ஓகேங்க மேம். புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே. சோ ஸ்க்ரால் பண்ணுங்கடா. சோ எல்லாமே நம்ம குடுத்த செட்டிங்ஸ் தான். ஓகேங்க மேம். அத ஜஸ்ட் நீங்க ரிவ்யூ பண்ணிட்டு இங்க லான்ச் இன்ஸ்டன்ஸ் குடுக்குற மாரி இருக்கும். இது ம். இது என்னன்னா, நம்ம ஒவ்வொரு தடவ மேனுவலா கான்ஃபிகர் பண்றதுக்கு பதிலா ஒரு டெம்ப்ளேட் எடுத்து வச்சுட்டோம் அப்டின்னா, நமக்கு தேவைப்படுறப்ப டக்கு டக்குன்னு போயிட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ் குடுத்துக்கலாம். அதுக்காக. இப்ப ஈஸி டூல் வந்து நம்ம பர்ட்டிகுலரா சிலதெல்லாம் கிளிக் பண்ணி குடுக்குறோங்க மேம். அத வந்து ஒரு டெம்ப்ளேட்டா எடுத்து வச்சுட்டோம் அப்டின்னா, எல்லா டைமும் அந்த ஆ டெம்ப்ளேட் யூஸ் பண்ற மாரி கரெக்ட்டாங்க மேம்? கரெக்ட்டு தான். கரெக்ட். ஓகேங்க. இப்போ நீங்க இத இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அதே மாரி தான் உங்களுக்கு செகண்ட்ஸ்ல டக்குன்னு கிரியேட் ஆயிடும். ஸோ இப்ப என்னன்னா, நம்ம வந்துட்டு மொத்தமா டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நீங்க ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ப டெலீட் பண்ணுங்க. ஓகே. ஆக்ஷன்ஸ் அதே மாரி தான். சூஸ் பண்ணிட்டு ஆக்ஷன்ஸ் போயிட்டு டெலீட் பண்ணிக்கோங்க. ம். இது வந்து டெம்ப்ளேட் கிரியேட் பண்றப்ப கிரியேட் ஆயிடுச்சாங்க மேம். எனக்கு நடுவுல வைஃபை கட் ஆயிடுச்சுங்க மேம். ஆமா, ஆமா கோகுல். டெம்ப்ளேட்ட வச்சு கிரியேட் ஆனது. ஓகேங்க மேம். ம். இதுக்கப்புறம் செகண்ட் வந்துட்டு லான்ச் டெம்ப்ளேட் இருக்கு இல்லையா? அத டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரே நிமிஷம்டா. அது டெலீட் பண்ண விடாது. ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் டெலீட் ஆனா தான் ஆகும். ஓகேங்க மேம். ம். மேம் இந்த ஆட்டோ ஸ்கேலிங் வேற ஏதாவது சர்வீஸ்ல கான்ஃபிகர் பண்ணி பார்க்கலாமாங்க மேம்? ட்ரை பண்ணி பாருங்க. புதுசா நெறைய ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. எல்லாத்துலயும் எப்படிங்க மேம் பண்றது? இப்போ S3க்குலாம் எப்படி பண்றதுங்க மேம்? S3க்குனா நீங்க வந்துட்டு அத அந்த கிளவுட் ஃப்ரண்டோட வச்சு நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்க. அதுக்கப்புறம் S3 வந்துட்டு இப்ப நீங்க AWSல இருந்து அந்த டேட்டா வந்துட்டு S3ல போடுற மாரி அது ஒண்ணு ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வெப்சைட் ஹோஸ்டிங் இருக்கு. அது ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெலீட்ரா. ஆ. ஓகே. அதே மாரி இன்ஸ்டன்ஸும் டெலீட் பண்ணிக்கோங்க. ஓகே மேம். இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட். ஓகே. ஸோ வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணி பார்க்குறீங்க அப்டின்னா, அது கையோட டெலீட் பண்ணிடுங்க. இல்லன்னா உங்களுக்கு வந்துட்டு பில்லிங் வந்துட்டுருக்கும். ஸோ இதோட ரெக்கார்டிங் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இத பார்த்து நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் அகைன் ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஓகேங்க ஓகேங்க மேம். மேம். ஓகே.